ஒரு செய்தியை நம்முடைய ஒரு நல்ல திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தடையாக இருக்கிற சிக்கல்களை பேசினார். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் கலை வடிவங்கள் புதுமை வடிவில் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட தமிழர் மீது, தமிழர் உரிமை மீது அக்கறை கொண்ட இளம் தயாரிப்பாளர்கள், இளம் இயக்குநர்கள், இளம் கதாசிரியர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படைப்பு தான் இப்போதெல்லாம் மிக விரிவாக புகழப்படுகிற படிப்புகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஓர் எழுச்சியும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட ஒரு இயக்குனர் ஏற்கனவே ஒரு நல்லதொரு திரைப்படத்தை, மேதகு என்ற படத்தை இயக்கி தந்தவர். அதை மிகுந்த முயற்சி எடுத்து தோழர் கருணாஸ் அவருடைய கருத்தெல்லாம் ஒன்றாக இருந்தது. எனக்கெல்லாம் வருமானம் இல்லை, அடுத்து இப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தால் மட்டும் போதும் என்று கருதுகிற ஒருவர். அதற்கடுத்ததாக ஏறத்தாழ இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள், இயக்கியவர்கள், ஒவ்வொரு துறைசார் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் ஒருவரும் வயதானவரே 35 வயதாக தான் இருக்கும். அதற்கு கீழே உள்ள இளைஞர்களால் தயாரிக்கப்பட்டது, இளைஞர்களால் முன்னெடுத்து செல்லப்படுகிற ஒரு திரைப்படம் என்ற அடிப்படையில் புதிய போக்கோடு வருகிற இந்த படத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதும், அதற்கான வெளியிடுவதற்கான தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சக்திகளை நாம் அம்பலப்படுத்துவோர் நிற்காமல் அவர்களை அடக்குவதற்கான முயற்சிகள் அது அரசின் சார்பாகவோ மக்கள் எழுச்சியின் சார்பாகவோ முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, இந்த படத்தின் சிறப்புகளை ஒரு முறை கண்டவர்கள் அடுத்தவர்கள் சொல்லுவார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு உறுதியான உள்ளத்தோடு நாம் சமுதாயத்திற்கான பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த திரைப்படம் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நிற்பது என்பது நமக்கு அனைவருக்கும் அவமானகரமாக ஒன்றாக கருதுகிறோம் என்ற அளவோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.